வணக்கம். டிஆர்பி தேர்வுக்கு தயாரிட்டு இருக்க ஆசிரியர்கள் மிகவும் எதிர்பார்த்துட்டு இருந்த டிஆர்பி ஆனுவல் பிளானர் இன்று 24/3/2025 அவங்களுடைய வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா 9 கேட்டகரிக்கான ரெக்குயர்மெண்ட் இருக்கும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி பார்த்திங்க அப்படின்னா 7535 அப்படின்னு சொல்லி ஸோ அஃபிஷியலாக டிஆர்பி இன்னைக்கு அவங்களோட வெப்சைட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன வேகன்சி இருக்குது, எப்பப்போ எக்ஸாம் இருக்குது அப்படிங்கிறது நம்ம ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவில் விளக்கமாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கேட்டகரி பார்த்தீங்கன்னா செட், அதாவது ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்துக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இதுக்கான எக்ஸாமினேஷனும் மார்ச்சில் அவங்க நடத்தி முடிச்சுட்டு அதுக்கான ரெஸ்பான்ஸ் ஷீட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு டிஆர்பியில் நடக்கிற இந்த வருஷத்துக்கான ரெக்குயர்மெண்ட் அப்படிங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா அசோசியேட் ப்ரொஃபஸர் அண்ட் அசிஸ்டன்ட் லைப்ரரியன் அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர் இன் ஃபிசிக்கல் எஜுகேஷன் இன் அண்ணா யூனிவர்சிட்டி. இதுக்கான எக்ஸாம் டேட்டையும் டிஆர்பி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி. ஸோ இந்த எக்ஸாமும் யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கிற காலேஜஸில் இருக்க ப்ரொஃபஸருக்கு நடக்கிறது. ஸோ இந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுறது டிஆர்பி போர்டு. ஸோ இதில் 232 வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லி டிஆர்பி சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கான எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா ஏப்ரலில் நடக்குது. ஸோ இதுக்கான ஆன்லைன் எக்ஸாமினேஷனுக்கான டீட்டெயில்ஸும் டிஆர்பி அண்மையில் அவங்களோட வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு அடுத்தது மூணாவதாக பார்த்திங்க அப்படின்னா அசோசியேட்டிவ் ப்ரொஃபஸர் லா, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் லா, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் ப்ரீ லா அப்படிங்கிற கேட்டகரியில் டோட்டலாக 132 வேகன்சிக்கு எக்ஸாம் வந்து மே மந்தில் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி நிறைய கேண்டிடேட் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கான எக்ஸாமினேஷன்ஸ் தான் மே மந்த் நடக்கும் அப்படின்னு சொல்லி டிஆர்பி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்தது நான்காவது ரெக்குயர்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். ஸோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் இருக்கிற ரெக்குயர்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா 4000 போஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான நோட்டிஃபிகேஷன் ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நிறைய கேண்டிடேட் அதுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கான டைரக்ட் எக்ஸாமினேஷன்ஸ் பார்த்திங்கன்னா ஜூலை மந்த் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் இந்த எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக தான் செட் எக்ஸாமுக்கான ப்ராசஸ் அவங்க வேகமாக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா சீஃப் மினிஸ்டர் ரிசர்ச் ஃபெலோஷிப், ஸோ சிஎம்ஆர்எஃப் எக்ஸாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சிஎம்ஆர்எஃப் எக்ஸாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரிசர்ச் ஸ்காலர்ஷிப்காக நடத்துகிற எக்ஸாமினேஷன். ஸோ இதில் வந்து 180 ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ இவங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் ஜூன் மந்தில் வரும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இவங்களுக்கான எக்ஸாமினேஷன்ஸ் பார்த்திங்கன்னா செப்டம்பரில் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மெயினான எக்ஸாமினேஷன் பார்த்திங்க அப்படின்னா 6வது டேபிளர் காலமில் கொடுத்துருக்காங்க, அதாவது பிஜி அசிஸ்டன்ட். ஸோ பிஜி அசிஸ்டன்ட்கான வேகன்சி 1915 சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் ஆகஸ்ட்டில் வரும். ஸோ இவங்களுக்கான எக்ஸாமினேஷன்ஸ் பார்த்திங்கன்னா நவம்பர் மந்த் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து டென்டேட்டிவாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வேகன்சி கண்டிப்பாக இது ரிவைஸ் ஆகும். ஏற்கனவே மினிஸ்டர் சொல்லும்போது பார்த்திங்க அப்படின்னா 1200 சம்திங் சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த வேகன்சி பார்த்திங்க அப்படின்னா இன்னும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இன்னும் பார்த்திங்க அப்படின்னா ஆஃப்டர் மே மந்த் ஜூனுக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஸோ இந்த 1900 அப்படிங்கிற வேகன்சி பார்த்திங்க அப்படின்னா இன்னும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பிஜிடிஆர்பி எக்ஸாம் வருமா வராதா அப்படின்னு நிறைய தேர்வுகள் குழப்பமாக இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு சொல்யூஷன் இந்த ஆனுவல் பிளானர் உங்களுக்கு கொடுத்துருக்கு. ஸோ இன்னமும் உங்களோட டைம் வேஸ்ட் பண்ணாமல் உடனே நீங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. ஸோ அடுத்தது 7th ஒன் பார்த்திங்கன்னா பிடி அண்ட் பிஆர்டி. ஸோ இப்போ தான் உங்களுக்கான எக்ஸாமினேஷன் எல்லாம் முடிஞ்சு கூடிய விரைவில் இன்னும் ஒரு 1 மந்த்துக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா அவங்க போஸ்டிங்கில் ஜாயின் பண்ண போகிறாங்க. அவங்களுக்கான கவுன்சிலிங் ப்ராசஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க டிஆர்பி. ஸோ பள்ளிக்கல்வித்துறை வந்து இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே அவங்களுக்கான கவுன்சிலிங் டேட் அனௌன்ஸ் பண்ணப்பட இருக்குது. ஸோ அவங்க ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அடுத்த ஒரு யூஜிடிஆர்பி எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா 1205 வேகன்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேகன்சி இன்னும் ஆட் ஆகும். ஸோ இவங்களுக்கான எக்ஸாமினேஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா செப்டம்பரில் நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் டிசம்பரில் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி டிஆர்பி அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. அடுத்தது பிஇஓ. நிறைய கேண்டிடேட் எங்களை தொடர்பு கொண்டு கேட்டுகிட்டே இருப்பாங்க, பிஇஓ எக்ஸாம் வருமா சார்ன்ட்டு. கண்டிப்பாக வரும், வெயிட் பண்ணுங்கள், ஆனுவல் பிளானரில் அப்டேட்டில் வரும்னு சொல்லிகிட்டே இருப்போம். ஸோ 51 வேகன்சிக்கு பார்த்திங்க அப்படின்னா பிஇஓ எக்ஸாமினேஷன் நடக்க போகுது. ஸோ இவங்களுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் நமக்கு நவம்பரில் வரும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் எக்ஸாமினேஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அடுத்த வருஷம் மார்ச் மாதம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா அசோசியேட்டிவ் ப்ரொஃபஸர், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆஃப் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ இன்ஜினியரிங் காலேஜில் இருக்கிற வேகன்சிக்கு எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா யூனிவர்சிட்டி அண்ட் காலேஜஸை பேஸ் பண்ணி அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் கூடிய விரைவில் டிஆர்பி கொடுப்பாங்க. ஸோ டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா இன்னைக்கு 9 கேட்டகரியில் 7535 வேகன்சிக்கான இந்த ஆனுவல் பிளானரை டிஆர்பி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய தேர்வுகள் கேட்டுட்டு இருந்த முக்கியமான எக்ஸாமினேஷனான பிஜிடிஆர்பி, பிஇஓ, யூஜிடிஆர்பி அண்ட் தென் காலேஜ் டிஆர்பிக்கான முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாமே இந்த ஆனுவல் பிளானரில் வந்திருக்கு. ஸோ டிஆர்பி தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் ஆசிரியர்கள் உங்களோட ப்ரிப்பரேஷனை வேகப்படுத்துங்க. ஸோ இந்த வருஷம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய அரசு ஆசிரியர் பணி அப்படிங்கிறது கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்னு இந்த ஆனுவல் பிளானர் மூலியமாக நாங்கள் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம். ஸோ டிஆர்பி தொடர்பான அனைத்து தகவல்களையும் உங்கள் டீச்சர்ஸ் கேர் அகாடமி உங்களுடன் உடனுக்குடன் பகிர்ந்து கொள்ளும் என்பதையும் இத்தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.